பிடிக்கும் ப்ரோ. 20 ப்ரோ பிடிக்கும் ப்ரோ. இது அப்படியே வரல. Hey, what's up guys, CJ here. ஏன்னா இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா கீதா கேஃபே வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னு கேட்குறீங்க? ஆக்சுவலாக கிறிஸ்மஸ் ஷாப்பிங்காக வந்தது. இப்படி ஆகி போச்சு. ஷாப்பிங்காக வந்தது. இப்படி ஆகி போச்சு. அதான் வந்திருக்கோம். ஆப்வியஸ்லி பாண்டி பசார் வந்தோம்னா கீதா கேஃபேல காஃபி குடிக்கணும்ல. ஓல ஓத்துது நல்லா. ஸோ காஃபி யூடியூபான்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? யூடியூபான்னு கேட்டால் என்ன சொல்லணும்? இல்லை ஒரு யூடியூப் என் பர்சனல் யூஸுக்கு எடுத்துக்கிறேன். நான் ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சுன்னா பார்த்துட்டு கிளீனினஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் என்ன சொல்கிறது இம்போர்ட் பண்ணுவேன். நான் கவர்மெண்ட்லேருந்து அனுப்பிச்சிருக்கேன். நான் கொடுத்ததுலேயே HDP தரணும்ல உனக்கு. இப்போ கொடுக்க ஒரு உப்பு போடலான்னு நினைக்கிறேன். நல்லாங்க ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எனக்கு அப்போ தக்காளியோட ஸ்வீட்னஸ் தான் பிடிக்கும். புரியுதா? அப்போ கேமராவை நீ பிடிச்சிட்டு பேல்பூரி என்கிட்ட கொடுக்கணும்னு அர்த்தம். ஆனா உனக்கு பிடிக்கும் ஸ்வீட் அதிகமா இருக்கு. கேமரா ஓகே வாயில ஏய் அது டிரான்சிஷன் சவுண்ட். அது நல்லாக்கா அதுதான் ஸ்வீட்டு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு. சமிகா சமிகா உண்மையாலே இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு பிறந்தநாள். குழந்தை காணும். உள்ளே இருந்தது கபாப் பீஸ்க்கு மேலே போட்டு ஏமாத்துறாங்க. சுடுத்தலை குடி கொட்டி நம்ம வந்து என்ன ஒரு விஷயம் புரியுதா? அதாவது இவங்க டாலரன்ஸ் எந்த அளவு இருக்குன்னு நம்ம பார்க்கணும். எப்போ நம்மளை வெளியே அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சீரியஸ் ஆரம்பிக்கிறேன்னா சரியா? அதுக்கு என்ன சொல்ல சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்டா நல்லா இல்லை. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வெறுப்பேற்றிட்டு அப்புறம் வந்து பே பண்ணுவாங்க. சில பேர் நிறைய வந்து நான் தக்குவா சப்ளிக்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் இருக்கான். அவனோட வீடியோஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். நிறைய ரெஸ்டாரண்ட் போயிட்டு வெறுப்பேற்றோட வெறுப்பேற்றிட்டு அப்புறம் வந்து டிப்ஸ் வந்து அதிகமாக $1000 அந்த மாதிரி கொடுப்பான். $1000 கவர் பண்ணால் அரௌண்ட் 80 grand என்ன வரும் நம்ம ஊர் படி பார்த்தோம்னா. அந்த அளவுக்கு நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம ஆளுங்களோட டாலரன்ஸ் செக் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது, கஸ்டமர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரைட்டுன்னு சொல்லிட்டு அது வந்து பிரேக் பண்ண போகிறோம். கஸ்டமர்ஸ் ரைட்டு கிடையாது, தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த அளவுக்கு காண்டா வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ரைட் சிலச்சி அவங்க ரைட் புது சீரிஸ் ஆரம்பிக்கணும். வாங்கினது காப்பர் கிச்சன் போகிறாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சுடுதண்ணி குடிக்கிறதுக்கு. எதுக்கு இருக்குது சுடுதண்ணி? காப்பர் கிச்சனில் சுடுதண்ணி சூப்பராக இருக்குது. ஓகே ஸோ தான் போயிட்டு போகிறோன்னா ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்லேயும் போயிட்டு சுடுதண்ணி குடிச்சிடுவோம். சுடுதண்ணி இதுவும் அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, சாப்பிடாத கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் அவங்க வெளில கூப்பிட்றாங்க. ரொம்ப உள்ள நானும் இங்கே ஹாட் வாட்டர் வச்சு சொல்லுங்கள். ஸோ அதை நம்ம இது பண்ணலாம். ஆங்கிள் வந்து திடீர்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொன்னார். அண்டியும் ஆங்கிளும் ஆன்ச்சியும் ஆனால் டின்னர் வந்து அங்கே இருக்குது. டெசர்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க.